இஸ்லாம் சும்மா வந்ததல்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எத்தனையோ உயிர் தியாகங்கள் செஞ்சு, எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில், எவ்வளவோ யுத்தங்களுக்கு மத்தியில், எத்தனையோ சஹாபாக்கள், எத்தனையோ பெண்மணிகள், எத்தனையோ குழந்தைகள் ஷஹீதாக்கப்பட்டு, எத்தனையோ பெண்மணிகள் கொல்லப்பட்டு இந்த வந்த இஸ்லாத்தை இன்றைக்கு சொகுசாக இருந்து கொண்டு பெரியோரு கூட்டம் இதுதான் இஸ்லாம் என்று சொல்லி கெட்டத்த சமூகத்துக்கு காட்டி கொண்டிருக்கிறாங்க. இதுதான் சோதனையுடைய பிரதானமான காரணம். அதில் ஒன்றுதான் பாருங்க, இந்த போதைக்கு அடிமையாகி, போதையை பற்றி சில காலங்களுக்கு முன்னால் பேசியிருப்பாங்க தாராளமாக. எங்கட சமூகத்தில் போதைக்கு அடிமையாகி 35 வயசு 40 வயசு வாலிபன் தூக்கு போட்டு செத்து போனான். எங்கட நாட்டுக்குள்ள முழு ஊடகமும் பார்த்துச்சு, ஒரு முஸ்லீம் போதையால தூக்கு போட்டு செத்து போறான். இதா இஸ்லாம்? இதா குர்ஆன் ஹதீஸுடைய உதாரணத்தை சமூகத்துக்கு காட்ட வேண்டியவர்கள் காற்ற உதாரணம். நல்ல குடும்பத்தில் வளர்த்த, தீனுடைய பின்னணியில வந்த சாலிஹான பெண், ஒரு வாப்பா பொத்தி பொத்தி பார்த்து 25 வருஷம் வளர்த்துட்டு ஒத்தண்ட கையில பொறுப்பு கொடுத்தோன்னே அவனுக்கு போதை பாவிச்சு இடுப்புல சீவன் இல்லாம போய்த்து, சம்பாதிக்க வக்கில்லாம போய்த்து, சொந்த மனைவிய வெளிநாட்டுக்கு அனுப்பி பல பேர் சாப்பிட்ட சாப்பாடு தட்டையும் பல பேர் உடுத்த உடுப்பையும் அவள் கழுவி, பெண்மையின்றாவே சொஃப்டானவ, பலகீனமானவ, இவ அங்க போய்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த போதை பாவிக்கிற கணவனுக்கு, ஏண்டா 2 புள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, புள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணுமே என்று அவன் சம்பாத்தியத்தில் திண்டு கொண்டிருக்கிறான். எகட நாட்டில் முஸ்லீம்களுடைய உதாரணம். அது மட்டுமல்ல, வீடியோ கால் எடுத்து தான் பெத்த தந்த புள்ளைய சித்திரவதைப்படுத்தி மனைவிக்கு காட்டி போதை பாவிக்கிறதுக்கு பணம் கேட்கிறான். எங்கட நாட்டில் தீனை காட்டக்கூடிய கெட்ட உதாரணங்கள். அதனாலதான் சொன்னேன், இது நான் சொல்றது ஒன்று ரெண்டு, இவ்வாறு இதுதான் தீன் என்று சொல்லி பெரியோரு கெட்ட உதாரணத்தை காட்டுறாங்க சமூகத்தில். சோசியல் மீடியால இன்றைக்கு ஐஎம்ஓ எடுத்துக்கொண்டால் லைவ் சட், டிக்டாக் எடுத்துக்கொண்டால் லைவ் சட். சொல்றது பொய்யாக இருந்தா இன்றைக்கு அந்த ஐஎம்ஓ டிக்டாக் யூஸ் பண்ற வாலிபர்கள் 12:30 1 மணி 2 மணி 3 மணி தஹஜ்ஜுடைய நேரம், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அடிவானத்துக்கு வர நேரம், உதவி வேணுமா தாரேன் என்று ரப்பு வாக்களிச்ச நேரம், பார்த்து கொண்டிருக்கிற நேரம், அந்த 2 மணி 3 மணிக்கு கொஞ்சம் அந்த லைவ் சட் பக்கம் பேய்த்து பாருங்க. எத்தனை இஸ்லாமிய யுவதிகள், இஸ்லாமிய பெண்மணிகள், இஸ்லாமிய விதவைகள், பல குழந்தைகளுடைய தாய்மார்கள் மாற்று மத சகோதரர்களோடு அசிங்கமான உரையாடல் ஒவ்வொன்றாக சமூகத்துக்கு ஷோ போட்டு காட்டுறதல்ல, இது போன்ற தலச்சி மேல அசிங்கமான பாவம். இதுதான் இஸ்லாம் என்று அதுல உரையாற்ற 10 பேர் மாற்று மதம் இருந்தா அவன் நினைப்பான் இதுதான் முஸ்லீம்கள், இதுதான் குர்ஆன் ஹதீஸ், இதுதான் இவங்க இஸ்லாம் ஹராம் ஹலால், விபச்சாரம் ஹராம், வட்டி ஹராம் என்று பேசுற மார்க்கம் இதுதான் என்று அவன் எடை போடுவானா இல்லையா? இது போல ஒன்று ரெண்டல்ல நான் ஞாபகத்துக்கு வந்த சில பாவங்களை அடையாளப்படுத்தினேன். இவ்வாறு சோதனையுடைய பிரதானமான காரணம் தீன இஸ்லாத்தை கெட்ட உதாரணமாக முஸ்லிம்கள் இன்றைக்கு காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க.